வணக்கம். லாஸ்ட் வீடியோல frame and frame set tag யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட வெப்சைட்ல நிறைய வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம்ன்றத பார்த்தோம். அது இல்லாம லிங்க் யூஸ் பண்ணி அது மூலமா எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணலாம்ன்றத பார்த்தோம். அதோட அவுட்புட் வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோல எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணனோ அதே இடத்துல இருந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்றேன். நான் லாஸ்ட் வீடியோலயே வந்து ஃப்ரேம் செட் டேக் யூஸ் பண்ணி அதில் ஃப்ரேம்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் எத்தனை ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கனோ அத்தனை வெப்சைட் வந்து என்னோடய வெப்சைட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை ஃபைலை போய் சேவ் பண்ணி இதோட அவுட்புட் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். இப்போ ஃபைலை போய் சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட frame.html ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நம்ம main.htmlனு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணோம். இன்னொரு வெப்சைட் வந்து second.html க்ரியேட் பண்ணோம். ஸோ மெயின் இங்கே இருக்குது. main.htmlன்ற வெப்சைட் வந்து நமக்கு இந்த சைடில் டிஸ்பிளே ஆகுது. second.htmlன்ற வெப்சைட் வந்து நமக்கு இந்த சைடில் டிஸ்பிளே ஆகுது. இங்கே நான் 2 லிங்க் கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு ஒரே இதில் டிஸ்பிளே ஆகுது. நான் வந்து இந்த main.htmlன்ற டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு தான் நான் லிஸ்ட் கொடுத்தேன். செகண்ட் வந்து நான் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கேன். நான் ஃபார்ம்ஸ்னு கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிடுறேன். நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ஃபார்ம்ஸ் மாறிடுச்சு. ஆனால் நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் பிரேக் வந்து கொடுக்கல, அதனால் எனக்கு ஒரே லைன்லேயே டிஸ்பிளே ஆகுது. ஸோ திரும்ப ஃபைலை சேவ் பண்ணி இங்கே போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ அடுத்தடுத்த லைனில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்மளோட வெப்சைட்டில் வந்து இந்த பேஜில் வந்து நமக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகாதனால இந்த second.htmlன்ற வெப்சைட்டில் போய் நம்ம ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். நான் அதுக்கு h1 டேக் வந்து யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி அதில் மை ப்ரோக்ராமிங் லைன்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ அந்த second.htmlன்ற வெப்சைட்டில் மை ப்ரோக்ராமிங் லைன்ற ஹெட்டிங் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து main.htmlனு ஒரு வெப்சைட் இருக்குது, இன்னொன்று வந்து second.htmlனு ஒரு வெப்சைட் இருக்குது. என்னோடய கரண்ட் வெப்சைட்டில் நான் இந்த மாதிரி 2 வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு எத்தனை வெப்சைட் தேவையோ அது எல்லாமே நான் இந்த மாதிரி ஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லிங்க் யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரேம் டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய லிங்க்கோட லிஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு main.htmlன்ற வெப்சைட் க்ரியேட் பண்ணி அது லிஸ்ட்டு ஃபார்மு இந்த மாதிரி நம்ம நேம் கொடுத்து லிங்க் வந்து நிறைய க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பேஜில் இன்னொரு பேஜ் வந்து நம்ம பிளாங்காக விட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையுமே ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் ஃப்ரேம் டேக்கில் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு அது இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இதை லிஸ்ட் வந்து கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த வெப்சைட்டில் வந்து அந்த வெப்சைட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த லிஸ்ட் வெப்சைட் வந்து எனக்கு இந்த second.htmlன்ற வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து நான் ஃபார்ம்ஸ்ன்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து அந்த ஃபார்ம்ன்ற வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம லிங்க் யூஸ் பண்ணி அதில் டார்கெட்ன்ற ஆட்ரிபியூட் கொடுக்கறது மூலயமா நம்ம ஃப்ரேம் டேக்கில் நிறைய ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணி அதை லிங்க் மூலயமா நம்ம ஒரே வெப்சைட்லேயே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 2 வே இருக்குது. வெறும் ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டில் வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். மீன்ஸ் நிறைய வெப்சைட் வந்து நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் 2 பேஜோ இல்லை 3 பேஜோ க்ரியேட் பண்ணி அதில் ஒரு பேஜில் வந்து நம்ம கம்பெனியோட வெப்சைட்டு, நம்ம கம்பெனியோட இமேஜ், இன்னொரு வெப்சைட்டில் நம்ம கம்பெனியில் என்னென்ன மெயின் ஹெட்டிங்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்து அந்த ஹெட்டிங்ஸை நம்ம கிளிக் பண்ணுறது மூலயமா அதோட லிங்க்கை வந்து நம்ம இன்னொரு ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் செட்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் ஆகுது. அடுத்து iframe டேக் பற்றி பார்ப்போம். இந்த ஃப்ரேம் டேக் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறோம், அந்த வீடியோவை வந்து நம்ம வெப்சைட்டில் போகணுன்னா இந்த ஃப்ரேம் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூடியூப்பில் பார்க்குற வீடியோ அதே சைஸு அதே வித்தில் வந்து நம்மளோட வெப்சைட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னா நம்ம இந்த iframe வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ எப்படி iframe ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து கொடுத்து தான் iframe வந்து க்ரியேட் பண்ணுவோம்.
அப்போ தான் அது நம்மளோட வெப்சைட்டில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஐஃப்ரேம் வந்து ஒரு கண்டெய்னர் டேகு, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகணும்னா இந்த ஐஃப்ரேம் வந்து நம்மளோட HTML டாக்குமெண்ட்டில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்து, எப்போயும் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் லிங்க்ஸ்லாம் கொடுக்கணுனாலே ஓப்பனிங் டேக்கில் தான் கொடுப்போம். ஸோ ஐஃப்ரேமோட ஓப்பனிங் டேக்கில் போய் நம்ம சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நமக்கு என்ன வெப்சைட் தேவையோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்டோட வித் அண்ட் ஹைட்டும் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு வேல வந்து இந்த ஐஃப்ரேம் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்போ நான் சொன்னல யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ எக்ஸாம்பிள் வந்து என்னோடய வெப்சைட்டில் நான் சொல்லணும்னா அதே வீடியோ வந்து நம்ம வெப்சைட்டில் கொடுத்துக்கலாம். அதே சைஸ் அண்ட் வித்தில். எப்படின்னா அந்த யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம்ல அதில் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு பாப்அப் மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் எம்பேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணாலே இப்போ எப்படி நம்ம ஐஃப்ரேம் வந்து நம்ம வெப்சைட்டில் கொடுக்குறோன்னா ஐஃப்ரேம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்து அது உள்ள என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் நமக்கு என்ன மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ்னால் இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு கலர் தேவைன்னா அப்போ ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோவுக்கு வந்து என்னென்னலாம் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்கேருந்து வந்து அந்த வீடியோவோட பாத் இருக்குது, அது எல்லாமே வந்து அந்த ஐஃப்ரேம் ஓப்பனிங் டேக்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளோட வெப்சைட்டில் நம்ம ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தா நமக்கு அந்த வீடியோ அதே வித் அண்ட் ஹைட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் வேண்டாம்னா நம்ம அந்த ஆப்ஷனை எடுத்துகிட்டு திரும்ப சேவ் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஐஃப்ரேம் வந்து இந்த மாதிரி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் வந்து நம்ம கொடுக்கணுன்னா அப்போ இந்த ஐஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இப்போ எப்படி நம்ம ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் செட்டில் வந்து வெப்சைட் வந்து நம்மளா மேனுவலாக க்ரியேட் பண்ணணும், அதே மாதிரி கூட இந்த ஐஃப்ரேம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணி இதில் எந்த வெப்சைட் நமக்கு தேவையோ அதை லிங்க் கொடுத்து நம்மளோட கரண்ட் வெப்சைட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். நம்மளோட HTML டாக்குமெண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண இந்த ஃப்ரேம் செட் அண்ட் ஃப்ரேம் டேகை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஐஃப்ரேம் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து நம்ம பாடி டேக்கில் தான் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட வெப்சைட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனால் நம்ம ஃப்ரேம் செட் டேக் யூஸ் பண்ணால் அப்போ நமக்கு பாடி டேக் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் டேக் வந்து எக்ஸ்க்ளமேட்ரிக் டேஷ் டேஷ் கொடுத்துட்டு, ஸோ எனக்கு இது எல்லாமே கமெண்டில் வேணும், நான் இது எல்லாமே கமெண்ட் கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் செட் க்ளோசிங் டேக் பின்னாடி நான் அகெயின் 2 டேஷ் கொடுத்து இந்த டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மட்டும் எனக்கு இப்போ கமெண்டில் இருக்கும். இப்போ நான் ஃபைலை போய் சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ எதுவுமே இங்கே டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா நான் பாடி டேகே கொடுக்கல, ஆல்ரெடி கொடுத்ததையும் நான் அதை கமெண்ட் பண்ணிட்டேன். அதனால அது என்னோடய வெப்சைட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ இப்போ அகெயின் என்னோடய HTML டாக்குமெண்ட் போய் இப்போ நான் பாடி ஓப்பனிங் டேக் கொடுத்துக்கிறேன், பாடி க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் ஐஃப்ரேம் ஓப்பனிங் டேக் கொடுத்துக்கலாம், ஐஃப்ரேம் க்ளோசிங் டேக் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் வித் அண்ட் ஹைட்டுன்ற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் கொடுக்கக்கூடிய வெப்சைட் வந்து எனக்கு எந்த வித் அண்ட் ஹைட்டில் மட்டும் டிஸ்பிளே ஆனால் போதும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த வித் அண்ட் ஹைட்ன்ற ஆட்ரிபியூட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வித் வந்து நான் 800 பிக்சல் கொடுத்துக்கிறேன், ஹைட் வந்து 600 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ எனக்கு என்ன வெப்சைட் தேவையோ அந்த வெப்சைட்டை நான் சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இதில் red.html அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த red.html வந்து நான் ஆல்ரெடி என்னோட வெப்சைட்டில் வச்சிடல, நான் புதுசாக இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைலில் போய் நான் நியூன்னு கொடுத்தா எனக்கு நியூவாக வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் HTML யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோன்னா என்னென்ன ஸ்டாண்டர்டான HTML டேக்ஸ்லாம் இருக்குமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் ஃபைலை சேவ் பண்ணி எனக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்.
இதில் ஃபைல் நேம் வந்து நான் iframe கொடுக்குறேன். iframe1 கொடுத்து .html அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் நேம் வந்து எனக்கு எந்த பாத்தில் வேணும்னா எனக்கு டெஸ்க்டாப்பில் வேணும். ஸோ நான் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜ் வந்து எனக்கு ஒரு HTML டாக்குமெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட கரண்ட் வெப்சைட் frame.html வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம iframe1.html கொடுத்ததுனால இதுலேயும் iframe1 கொடுத்துக்கலாம். இப்போ ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். நம்மளோட HTML பேஜ் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்ம கொடுத்த iframeோட வித் அண்ட் ஹைட்டுக்கு அந்த வெப்சைட் வந்து நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் வந்து இந்த iframe1.htmlன்ற வெப்சைட்டில் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ அதனால் எனக்கு வந்து என்னோடய வெப்சைட்டில் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஸோ iframe1.html போய் நான் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். இதுக்கு h1 டேக் யூஸ் பண்ணுறேன். h1 ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து கொடுத்துக்கலாம். இதில் மை ப்ரோக்ராமிங் லைன்னு கொடுத்துப்போம். கொடுத்துட்டேன். இதோட பேக்ரவுண்ட் கலரும் நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட வெப்சைட்டில் வந்து நமக்கு அந்த ஃப்ரேம் எந்த அளவுக்கு க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுப்போம். ஸோ பிஜி கலர்ன்ற ஆட்ரிபியூட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ரெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நம்ம iframeல வித் அண்ட் ஹைட் ப்ளஸ் சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்டில் நமக்கு என்ன வெப்சைட் தேவையோ அந்த வெப்சைட்டோட URL நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து iframe1.html ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டோட லிங்கை இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் என்னோடய வெப்சைட்டில் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. நான் பேக்ரவுண்ட் கலர் ரெட் கொடுத்ததுனால எனக்கு அந்த வித் அண்ட் ஹைட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம iframe க்ரியேட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம லிங்க் கொடுத்து ப்ளஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமா வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ அதையும் வந்து இந்த iframeன்ற டேகில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம லிங்க் கொடுக்க ஆங்கர் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே ஆங்கர் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேகு. இதில் நான் க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பிங்க் கொடுத்துக்கிறேன். அடுத்து எல்லோ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ க்ரீன்னு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறேன். பிங்க்னு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறேன். எல்லோன்னு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் லிங்க் வந்து கொடுக்க hrefன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். இதில் green.html கொடுத்துக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி நான் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் நேமை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிங்க் கொடுத்துக்கிறேன். அடுத்து எல்லோ கொடுத்துக்கிறேன். இங்கே க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த வெப்சைட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். எப்படி iframe1.html நம்ம க்ரியேட் பண்ணுமோ அதே மாதிரி க்ரீன், பிங்க், எல்லோன்ற 3 வெப்சைட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த க்ரீன், பிங்க், எல்லோ கொடுத்தோம்ல இந்த லிங்க் வந்து நம்ம வெப்சைட்டில் நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கு ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு க்ரீன், பிங்க், எல்லோன்னு இங்கே டிஸ்பிளே ஆகுது. நமக்கு அடுத்தடுத்த லைனில் டிஸ்பிளே ஆகிறதுனால இப்படி டிஸ்பிளே ஆகுது நம்ம வெப்சைட்டில். ஸோ நம்ம இது எல்லாத்துக்கும் நடுவில் பிரேக்ன்ற டேக் கொடுக்கலாம். அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்த லைனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நமக்கு பார்த்தா தெரியும் க்ரீன், பிங்க், எல்லோன்னு அடுத்தடுத்த லைனில் இருக்குது. நம்ம லிங்க் டேக் கொடுத்ததுனால இதெல்லாம் நமக்கு ப்ளூ அண்டர்லைனில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நமக்கு இந்த பேஜ் கொடுத்தா நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா நம்ம இன்னும் அந்த வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணலை. ஸோ அதனால நமக்கு அது
ஓப்பன் ஆகாது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் லிங்க் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் செட் டேக் யூஸ் பண்ணோம். அதோட அவுட்புட் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். இது இல்லாமல் ஐஃப்ரேம் டேக்னா என்ன, அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றத பார்த்தோம். இதுலேயும் எப்படி லிங்க் கொடுத்து வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணலான்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.